அவர்தான் பெரிய பையன். இவக அழகு மலரண்ணி, பாக்யராஜா தன்னோட வைஃப். நல்ல பேருமா, நல்லா இருக்கு. கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஆ, எங்க வீட்லயும் ஒருத்தி இருக்கா, தங்கமயிலுன்னு பேரு. உன் வைஃப் எங்க? மதி கொல்லப்புறத்துல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் சுரேஷ் கல்யாணத்துக்கு வரவே இல்ல? அதான் அம்மா வந்தாங்களே. ஓ அம்மா வந்தா நீ வர மாட்டியா? வரணும் தான் மாமா நினைச்சேன், ஆனா முடியல. வணக்கம். வணக்கம். இவங்க தான் அழகு மதி, சுரேஷோட வைஃப். ஓ, ஆஹா, அழகு மதி. இந்த பேர் கூட நல்லாதான் இருக்குல்ல. பேருக்கு ஏத்த மாதிரி 2 மருமகளும் அழகா இருக்கீங்க. இதான் மீனா. நான் சொன்னேன்ல, இவக என்னோட அத்தை, இவ ராஜி என்னோட கோ சிஸ்டர். ஹாய். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அவளை மட்டும் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறீங்கல்ல. மீனாவோட புகுந்து விட்டாளுங்க உங்களுக்கும் சொந்தக்காரங்க தானே? நான் உங்களுக்கு என்ன முறை வேணும்? உங்களுக்கு நான் தங்கச்சி முறை வேணும். அப்போ எங்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அப்படி கேளுங்க அத்தை, இப்ப பதில் சொல்லுங்க. போடுன்னு போடுறாங்க பாரு. கல்யாணம் அவசர அவசரமா நடந்துச்சு. ரிசப்ஷன் ஒரு பொண்ணோட, கல்யாணம் தோ இவளோட. இதுல எங்க இருந்து நான் உங்களை கூப்பிடுறது? இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதனாலதான் எங்களை கூப்பிடலையோ? அம்மாவுக்கே போன் பண்ணி தான் சொன்னாங்க. நம்ம வீட்லயும் தான் எல்லாருக்கும் போன் இருக்கு. நீங்க கூப்பிட்டு இருந்தா குடும்பத்தோட சந்தோஷமா வந்திருப்போம்ல. எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், சந்தோஷமா வாங்க. கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வருவோம். எதுக்கு இம்புட்டு சமைக்கணுமா? அத்தை, எல்லா நாளும் இவங்க இவ்ளோ சமைப்பாங்க. இம்புட்டையும் சமைக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏமா நேரத்தை பார்த்தா நல்லா சாப்பிட முடியுமா? அதாவது வீட்டுல இருக்கிறவங்களும் சரி வர்றவங்களும் சரி வயிறார மனசார சாப்பிடணும். இதுதான் எங்க வீட்டோட பழக்கமே. நீ ராஜேஸ்வரிய கோச்சிங் கிளாஸ்ல விட்டுரு. இல்ல, நானே போய்க்கிறேன். நீ பாக்கியராஜ் கூடவே போ. அதான் தெரிஞ்சவங்களை வர சொல்லிருக்கீங்களே, அப்புறம் என்ன? வர சொல்லியிருக்கேன் தான், அதுக்காக உன்னை தனியாலாம் விட்டுற முடியாது. நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். ஐயோ.